நான் பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி கோவில்கள் சமைத்து நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். பிரித்தாளும் சூழ்ச்சியினால் பிராமணர்கள் க்ஷத்திரியா வைசியா என்றெல்லாம் பிரித்து வெற்றிகரமாக அவைகளை செய்து வைத்திருக்கிறார்கள். இந்தியா முழுமையும் தமிழ் தான் பேசிக்கொண்டிருந்தார் ஒரு காலத்தில். அந்த கால கணக்கில் பார்த்தால் ராமபிரான், கண்ணபிரான் எல்லோருமே தமிழ் பேசிக்கொண்டிருந்த தமிழர்கள் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணெதிர்க்கு இப்பொழுதே நாம் பார்க்கிறோம். கேரளா என்பது சேர நாடு, சேர நாட்டு தமிழ் அது அப்படியே எப்படி மலையாளம் என்ற மொழியாக மாறிவிட்டது அல்லவா? அதே போல அப்படியே பின்பக்கமாக போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவைகளெல்லாம் மாறியவை. நான் வழக்கம் போல சொல்வதை போல கெட்டெண்ணம் பிடித்தவர்கள் பிராமணர்கள். இவர்கள் எந்த நாட்டில் நுழைந்தாலும் அங்குள்ள சமயங்களை கைப்பற்றி கொண்டு அந்த ஆதி மக்களை தகுதியின் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிடுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் பிடுங்கிக் கொண்டு மெதுவாக அது பிறப்பின் அடிப்படையில் தாங்கள் தான் என்று அதை மாற்றிக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவான். பார்ப்பனன் தீமைகளை நடைமுறைப்படுத்துவதில் வல்லவன். அதை நடைமுறைப்படுத்தி உனக்கு பயிற்சி கொடுத்து சமுதாயத்தில் அதை எரெக்ட் பண்ணுறதுன்னு பேர். அதை எரெக்ட் பண்ணிவிடுவோம். பண்ணிட்ட உடனே அது ஊறிடும் சமுதாயத்துக்கு. இவ்வளோதான். அதுக்கு பிறகு பின்னால் வந்தால் லப்டுன்னு அடிச்சு அதெல்லாம் காலையறதுக்குள்ளே போதுன்னு ஆகிடும். அதுக்குள்ளே டயர்டாக போயிடுவான். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி அதெல்லாம் இல்லாமல் பொய் சொல்கிறான்ட்டு அவர் தான் பொய்ன்ட்டு சிலுவையில் அரைஞ்சி சாவடிக்க வைக்கிறது. இங்கே வந்து அப்புறம் கல்லில் கட்டி கடலில் தூக்கி போடுறது, காந்தியை சுட்டு தள்ளுறது, புத்தரை காரி துப்புறது எல்லாம் இதுதான் இவர்கள் பிராமணர்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் உங்களிடம் நான் பகிர்ந்திருக்கிறேன். இதே வளவு நூலில் தான் சிறு வயதிலிருந்து எல்லாம் படித்து கொண்டு வருகிறேன். 19 வயதிலே திருவண்ணாமலையில் வேலைக்கு சேருகிறேன். அரசு உத்தியோகத்தில் அங்கே அண்ணாமலையம்மன் சொல்லி இப்படி ஞானத்தை தேடு, ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாக எல்லாம் சொல்லி எல்லாம் அதையெல்லாம் செய்கிறேன். செய்து கொண்டே வந்து அப்புறம் காஞ்சிபுரிய புத்தகத்தை படிச்சுட்டு சரி பிராமணனாக பிறந்தால் தான் நம்மளுக்கு ஞானம் வரும் என்று தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அது பிறகு சிதம்பரம் சென்று அங்கு பிஇ படிக்கிறேன். படித்து கொண்டு நடராஜரை சுற்றி அதுக்கு பிறகு குருவை காட்ட சொல்லி அப்புறம் குருவை காட்டவுடனே சதாசிவமேந்திரர் போய் முதல் நாளே பார்த்தோன்னு நீங்கள் தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன்னு சொல்லி அவர் சீடனை தேடிக்கொண்டிருந்த குருவாக அறிமுகமாக இப்படி நிறைய உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அப்பொழுது அவர் உடனே பயிற்சி எல்லாம் கொடுத்து அப்புறம் காஞ்சிபுரோட இந்த வர்ணாசிரம மண்டையில் ஏறிடவே அது உண்மைதான் போல நினைத்து கொண்டிருந்தார். அதெல்லாம் இல்லை நிரூபித்து அவர் பிராமணராகவே இருந்து நிரூபித்து எனக்கு சந்தேகமாக வரவும் இல்லை. ஏன்னா ஒரு நான் பிராமின்னு அவர் பிராமணனை பிடிக்காது போகுது அதாவது சொல்கிறான்னு கூட எனக்கு தோணி இருக்கலாம். பிராமணராக இருந்தால் ஒரு வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, அதில் தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மடியன் அடிக்கிற கூத்து, கடவுளுக்கு அது சம்பந்தம் இல்லை, இப்படிலாம் சொல்லி தான் வளர்த்து வந்தார். இப்போ இதையெல்லாம் வளர்றேன். அதே போல் அவர் சொல்கிற பயிற்சிகளை மேற்கொண்டு தேரியும் இடுகிறேன். 29 வயதிலே ஞான அனுபூதியில் தேரியும் இடுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். நீ தேறிவிட்டா என்று சொல்கிறார். தேறிய பிறகு நீ உடனடியாக பிரச்சாரத்திற்கு போவாதே, அனுபவத்தில் ஊறிக்கிட என்று சொல்லி தான் அப்படியே அப்புறம் ஆஞ்சநேயர் எனக்கு இங்கே தங்க அங்கே தங்க அந்த பூனைக்குட்டியை பூனை எடுத்து அங்கே வச்சு காப்பாற்றுற மாதிரி இங்கே தங்க அங்கே தண்ணி இடத்த முன்னாடியே காட்டிடுவார். அந்த இடத்து எங்கே இருக்குது நான் தேடிப்போ அந்த இடத்துல தங்குவான். பெரும்பாலும் அந்த இடம் கிடைக்காது. தங்கிட்டு அப்புறம் சரி கிடைச்சது தங்கணும்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இடம் தான் ஒரு காட்டின இடமா இருக்கும். அப்படி ஆஞ்சநேயர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இங்கே தங்க வச்சு இவ்வளவும் இருக்கிறது. அப்போது நான் உங்களிடம் நான் என்ன பிரச்சாரம் செய்ய வேண்டும், எப்படி ஞான அனுபூதி பெறுவது, அதற்கான பயிற்சி என்ன, நாடி சுத்தி பயிற்சி, ஜபந்தபம், தியானம், புலநடக்கம், இப்படியே தான் இருக்கணும். ஆனால் இப்படி என்னுடைய பிரச்சாரம் எங்கே திரும்பி இருக்குது,
பிராமணங்களை ஜாகிரதையாரு, அவன் சொல்கிறதெல்லாம் பொய் பித்தலாட்டம். அது என்னென்ன பொய் என்னென்ன பித்தலாட்டம், இப்படி ஆகிப்போச்சு. நாளா அது புரியுறதா? இதுதான் மிகப்பெரிய பிராமண கெடுதி என்பது. இதுதான் மிகப்பெரிய கெடுதி. ஏன்னா இயேசுபிரான் வரார், அவர் அப்படியே விட்டுருந்தாலே அவர் நிறைய சொல்லின்னு போகிறார். நீ உன்னுடைய தம்பி உனது சட்டையை கேட்டால் உன்னுடைய அங்கேயும் சேர்த்து அவனுக்கு கொடுத்து விடு. உடன் பிறந்தவர் சகோதரன் எதனா கேட்டால் உன்னுடைய இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்துடு, அதால் நீ கேட்டு போய் மாட்ட. அதை சொல்கிறார். அப்புறம் அவர்கிட்ட நியாயத்துக்கு வரும்போது அவர் என்ன சொல்கிறார், மற்றவன் உனக்கு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிறையோ அதை நீ பிறருக்கு செய். இப்போ எவ்வளோ பெரிய ஃபார்முலா பார். இப்போ நீ ஒன்றுதான் சொல்லி நீ பள்ளிக்கூடம் படிச்சுட்ட, உன்னோட புத்தகத்தை அடுத்தது அந்த படிப்பு முடிஞ்சோன்னா அதை விற்காத, அதை அடுத்து வர ஏழை பையனுக்கு கொடு. இப்படி ஒன்றா சொல்லின்னு இருக்கிறத விட இது எவ்வளோ ஃபார்முலா மாதிரி எழுதுப்பார். சுருக்கமாக என்ன சொல்கிறார், நீ உனக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்குறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதான் அன்பு. அப்படி சொல்கிறார். அதே போல் நிறைய சொல்லின்னு வர்றார். அதில் பேயெல்லாம் கூட ஓட்டுறார். அப்புறம் சீடர்களை உருவாக்குறார். அதில் அடியனும் சென்ட் பீட்டராக உருவான ஒரு சீடன் பேதுருவாக. அப்போ மீன் பிடிச்சிட்டு இருந்த சம்படம் வந்தான். அப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். அப்போ அந்த சில பேயெல்லாம் அவங்களால விரட்ட முடியல. பாப்பார பேய் அங்கே இருந்திருக்கும் பொழுது, அதனால் அந்த சீடர்களால் சில பேய்களை விரட்ட முடியல. அப்போ இவர் வர்றாரு அந்த இடத்துல. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, உங்கள் சீடர்களாலையும் விரட்ட முடியல, சில பேய்ங்க இருக்குங்க. அப்புறம் அவர் வந்தோடனே விரட்டிடுறாரு. அப்போ சொல்கிறாரு, அந்த பேயை விரட்டுறதுக்கு இந்த மாதிரியான பேய்களை விரட்டுவதற்கு சற்று அதிகமான உபவாசம் இருக்கணும், அதிகமாக ஜபம் செய்யணும் சொல்லி கொடுக்குறார். இப்போ இது ஆன்மீகமாகவே போயின்னு இருக்கு இல்லையா? இதே மாதிரி சீடர்கள் கூட படகுல ஏறி அந்த கரைக்கு போகிறார். அப்போது புயலும் காற்று அடித்து படகு ஆடுது, கவுந்துடுற மாதிரி. இவர் தூங்கிடுறாரு. ஏசு எல்லாம் எழுப்புறாங்க. எழுந்த உடனே இந்த மாதிரி நம்ம செத்துவிடும்போது படகு கவுந்து போகிற மாதிரி. அப்போ இவர் நில்லுன்றாரு. உடனே அந்த காற்று மழையை நின்று அமைதியாகிடுது. சீடர்கள் பயப்படுறாங்க. என்ன காற்று மழை போய் ஒருத்தர் சொல்லு கட்டுப்பட்டுச்சுன்னா இல்லையா? ஒரு காற்று இன்னும் ஓவராக காற்று அடிக்கிறே. சரி, நான் அடிக்கலை, நீ ஒன்றும் கவலைப்படாது, அதனால் சொல்லுமா காற்று. ஆனால் அங்கே சொல்லுது, கட்டுப்படுது, நில்லுன்னா நிற்கிது. அப்போ அவங்க பயப்படுறாங்க. சீடர்களை திட்டுறார், இதுக்கு போய் என்னை எழுப்பணுமா? எப்போ தூங்குறவங்க எழுப்பினா மட்டும் கோவம் வரும்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கணும். இயேசுவே எழுப்பிட்டா கூட அவருக்கும் கோவம். ஏன் உங்கள் பக்தி என்ன போச்சு, நீங்களே நிறுத்திருக்கலாமான்றார். இப்படி போயின்னு இருக்கு இல்லையா? அப்போ ஒரு தண்ணி மேலே நடந்து வர்றாரு. ஒரு வாட்டி இவங்க படகுல இருக்கும்போது கடல் மேலே நடந்தே வர்றாரு. பார்த்தோன்னே பேதுரு, நான் தான் சென்ட் பீட்டரை பார்த்துட்டு, எங்களாலாம் நடக்க முடியுமா? உனக்கும் பக்தி இருந்தால் நீயே நடக்கலான்னு சொல்கிறாரு. சரி நடந்து பார்க்குறேன்னு எகிரி குச்சோ உள்ளே போடுறாரு. உள்ளே போயிட்டு இயேசு திரும்ப தண்ணியில் கையை பிடிச்சி தூக்கி விட்டு, பக்தி இருக்கணும், அப்போ தான் அந்தளவு ஸ்ட்ராங்காக பக்தி இருந்தால் மலையே நீ இந்த பக்கம் கிளம்பி அப்படி விழுந்துருன்னா கூட மலையே போய் விழுந்துரும் சொல்லி கொடுக்குறாரு. இதை மாதிரி போயினே இருக்கு. போகிற இடத்துல ஒரு இடத்துல பொண்ணு உடம்பு சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் குணப்படுத்துக்கான்னு கூப்பிட்றாங்க. சரின்னு அவர் கிளம்புற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே இன்னொரு செய்தி வருது, இந்த பொண்ணு இறந்துட்டா. அழுகுறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? இல்லை வாங்க நம்ம போகலாம் அங்கன்னு சொல்கிறாரு. செத்துட்ட பொண்ணு என்ன செய்ய முடியும்? அங்கே பரவாயில்ல வாங்க போகலான்னு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் எல்லா சொந்தக்காரங்களும் வெளில போய் சொல்கிறார். ஒன்றும் சாவலை, தூங்குறா அப்படின்னோடனே, எப்படி போய் இது போய் தூங்குறான்னு எப்படி சொல்லுங்க? எல்லாம் வெளில போங்க. 2 சீடர்களை கூட வச்சுக்கின்னு அவங்க அப்பா அம்மாவை கூட வச்சுக்கின்னு அந்த இறந்த அந்த பெண்ணை மகளே எழுந்து வானோடனே அது திரும்ப தூங்கின மாதிரி எழுந்து வருது. அப்புறம் வெளியில் ரொம்ப சொல்லாதீங்க இதை, ஏன்னா செத்து அவங்களை எல்லோரும் சுடுகாடியாக இருக்குது, அப்புறம் எல்லாத்தையும் ஏசிக்கிட்டு போய் உயிரை எழுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி போயின்னு இருக்கிற
ஒரு இயேசுபிரான். அப்போ இந்த பிராமணர்கள் அவரை அப்படியே விட்டுருக்கலாம்ல, ஃப்ரீயா அப்படியே விட்டுருந்தா இதை மாதிரி போயின்னே இருப்பார். சீடர்கள் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 72 சீடர்களே, நம்மளுக்கு 12 சீடர்கள் தான் நம்ம சொல்கிறோம், 12 அப்போஸ்தலர்கள் தான். சீடர்கள் வந்து அவர் 72 பேர், 63 நாயன்மார்களையும் 12 ஆழ்வார்களையும் கூட்டினா 72 வருது போகுது, 75 வருது போகுது இருக்கலாம். அவங்கள தான் நாடெங்க உலகெங்கும் போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு எல்லா திசையிலும் அனுப்புகிறார் பிரச்சாரத்துக்காக. அதெல்லாம் அவ்வளோ பேரை உருவாக்குறாரு, தெரியுதா, உருவாக்குறாரு. இவ்வளோ இருக்கிற இயேசுவை நீ அப்படியே ஃப்ரீயாக விட்டுருந்தா இதை போல் நிறைய கொண்டு வந்துடும். ஆனால் பாப்பார தீமைன்றது அவங்களுக்கு வந்து அது பிடிக்கும். யாருன்னா ஒருத்தன் தலை தூக்குனா அவங்க வந்து பிடிக்கும். அதுவும் மெதுவாக இவங்களுடைய சட்டத்திட்டத்தை அவங்கக்கிட்ட எடுத்து போய் திணிக்கிறது, அதை அப்ளை பண்ணுறது. இதோட சோஸ்திர பிரகாரம் இதோனே நீ இன்னும் இப்படி பண்ணுறே இப்போ சொல்கிறான்ல, அது இயேசு காலத்துலேருந்தே இவங்க தொல்லை. அந்த மாதிரி மோசமானவனுங்க அவனுக்கு. அப்போ போய் அவரை விடணும். அப்புறம் அவருடைய பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் எப்படி திரும்பிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன்ல, திரும்பி இவங்களை திட்டுன்னு திட்டி, நான் வேசிக்கு பிறந்தவர்களேன்னு கூட திட்டுறாரு. நானே பார்த்து லைட்டாக சொல்கிறோம், அந்த வார்த்தையை போட்டு திட்டுறாரு. ஏன்டா சும்மா இல்லாமல் என்ன போட்டு இப்படி தொல்லை பண்ணுறது. அப்புறம் இவங்க சட்டத்திட்டத்துக்கு சொல்கிறோம். அதில் நீங்களே உங்கள் மனசுக்கு தோணுனதெல்லாம் எழுதி வச்சுக்கின்னு இது கடவுளின் சட்டம்னு சொன்னால் யார் ஒத்துக்கிறது சொல்லிட்டு தான் டால்முட் அதை ரிஜெக்ட் பண்ண சொல்ல. டோட்டலாக இவங்க எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல முறை சொல்லிக்கிறேன். அதில் என்ன அநியாயம் இருக்குல்ல, பெரிய அநியாயம் எதுன்னு சொல்லிக்கிறேன். கோயிலுக்கு வர சிறுமிகளை அந்த கோயில் பிராமண பூசாரி கற்பழிச்சிக்கலாம், அவனுக்கு ரைட்ஸ் இருக்குதான். இப்படி ஒரு சட்டம் கடவுள் சொல்லுவாரான்னு புரியுது அவங்களுக்கு. இயேசுவை ஏன் கொலை பண்ணாங்கன்றது கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. ஏன் அவங்க பிரச்சாரத்தில் எல்லாமே இயேசுவின் நாமத்தினாலே பேய்களை ஒடிப்பாங்க, விசுவாசிகளை ஒடிப்பாங்க, இப்படியே போகிறோம். உன பாவம் மன்னிக்க போட்டு விட்டது, இவ்வளோதான். அது உள்ள அறிவுபூர்வமாக என்னதான் நடந்தது பிரச்சனை, அது ஏன் தான் அவரை கொலை பண்ணாங்க, அவர் யாரை எதிர்த்தார், இதெல்லாம் அவங்க சொல்கிறதே இல்லை. கிறிஸ்தவ பிரச்சாரம் சொல்கிறதே கிடையாது இல்லையா. என்னோட ஜப கூட்டத்தில் யாரும் ஒப்பு கொடுக்குறீர்கள் ஏசுனோன்னே அப்படி கைத்துனோ, நீ வா, நீ என்ன பண்ண, நீ யாரோ இந்து, இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன் நொந்து, அப்போ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, நான் கிறிஸ்டியனை மாறி ரைட், பேர் என்ன மண்ணாங்கட்டி, இனிமேல் நீ கிளே, மிஸ்டர் கிளேன்னுவான். அது மிஸ்டர் மண்ணாங்கட்டின்னு மாட்டான், அதே இங்கிலீஷில் கிளே ஆகிட்டேன், மிஸ்டர் கிளே அப்படின்னு ஆகிட்டேன். அவன் டாப் அப்படியே கோட் ஷூட் போட்டு வந்து இயேசுவோட ஒப்பு கொடுத்ததுனால எனக்கு கோட் ஷூட் கொடுத்தாங்க. இவ்வளோ கிறிஸ்டியன் பிரச்சாரம் இந்த மாதிரி போகுது. அது இப்போ லேட்டஸ்ட் பிரச்சாரம் ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு வராங்க, அதெல்லாம் காட்டுறான் யூடியூப்லன்னா. அது சீக்கிரட்டாக ஒரு ரூமில் இங்கேருந்து நீ வீட்டுக்குன்னே இப்படி வரணும், நீ இங்கேருந்து இப்படி குச்சின்னு வரணும், இது ஒரு பேயா அது ஒரு பேயா. அதனால் அதுக்கப்புறம் ஒரு பா அப்படின்னு அப்படியே கீழே வந்துட்டு பேய் ஓடி போய், ஏன் பேய் யாரும் பார்த்ததில்லை, பிசாசு யாரும் பார்த்ததில்லை, அது இருக்குதா போச்சா வெரிஃபிகேஷனுக்கு எந்த இதுவுமே இல்லை. அது எவனோ ஒருத்தர் ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல சீக்கிரட்டாக கேமரா வச்சு இது பண்ணி போட்டு எல்லாத்துலேயும் காட்டி கொடுக்குறவன் இருப்பான்ல, அவனுங்களை போடுறான். அது ஒரு பக்கம் கூத்து நடந்துக்கின்னு போகுது, அது இருக்கட்டும். அப்போது இந்த பிரச்சனையே இயேசுபிரானுக்கு பிரச்சனையே பிராமணன் பண்ண வேலை தான். அவர் சொல்கிறார், வெளியிலேருந்து வந்தவங்கப்பா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து போங்க, நீங்கள் யூதர்லே கிடையாது. இவன் யூதர்னு சொல்லி உள்ளே வந்து இப்போ இருக்கிறாங்கன்னா இந்துடான்றான். இதுக்கு முன்னால் நாங்கள் சமணர்கள் சமணர்கள் ஜெயினர்கள்னா, அப்புறம் நாங்களும் புத்திஸ்ட்னா. இவன் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணான்னா அந்த சாஸ்திரத்தை கெடுத்து வச்சுக்கிறான்ல, அது நிரூபணமாக இன்றைக்கும் நம்மளுக்கு காட்டு தெரியுதா. இப்போ இந்துடான் உள்ள வந்து கீதையில் சொருவிட்டான் பாரு, 4 ஜாதியை நானே படித்தேன், கிருஷ்ணரே சொன்ன மாதிரி. யார் வாயில் பொய்ய சொருவுனா ஜனங்க கேள்விக்காக ஏற்றுப்பாங்கன்னு தெரிஞ்சு அங்கே பொய்ய சொருவிட்டோன்னா கிருஷ்ணர் கடவுளே படிச்சு 4 ஜாதியில் பேசப்படாது அப்படின்னு உடனே சாதாரண ஜனம் பயந்துருடிச்சா இங்கே பண்ணிக்கிறதே தான் அங்கே பண்ணான் இல்லையா. டால்முட் எழுதி யாவனா இந்த மாதிரி எழுதுவானே இல்லை. இப்போ நமக்கு அறிவு வளர்ச்சி அதிகமாக இருக்குது, விஞ்ஞான வளர்ச்சி, சிந்திக்கிற திறமை எல்லாம் இருக்கிறது. அப்போ எல்லாருக்குமே புரியுது, கடவுள் போய் இந்த மாதிரி சொல்லுவாரா சொல்லிட்டு. அந்த காலத்தில் 2000 வருஷம் முன்னால் எண்ணிக்கையே மக்கள் தொகையே ரொம்ப கம்மி,
கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கூட 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமைன்னு தான் பாரு. பாரதியார் காலத்தில் 30 கோடி தான் இருந்தது. இப்போ 124 மடங்காகி போச்சா. அப்போ இன்னும் 2000 வருஷம் முன்னால் ஒட்டுமொத்த உலக தொகையே மொத்தமே 1 கோடி 2 கோடி இவ்வளோ தான் இருந்திருக்கும். ஜனத்தொகையே கம்மி, அவ்வளோ கம்மியான ஜனத்தொகை. தெரியுதா? அதில் எந்த படிப்பறிவு, என்ன டிஸ்கஷன், ஒடிமடை வச்சதான் சட்டம். அந்த மாதிரி அநியாயம் பண்ணி அங்கே எல்லாம் பண்ணான்ல. இதுதான் நான் சொல்லியிருப்பேன். பாப்பர தொல்லை என்ன தொல்லைன்னா, உண்மையாளர்களை போய் தொல்லை பண்ணும். உண்மையாளர்கள் ரொம்ப ரேராக தான் வருவாங்க, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். எப்போ தான் வருவாங்க. ஜேசு வந்தால் 2000 ஆண்டுக்கு முன்னால். அப்போ இந்தியாவில் கொஞ்சம் நிறைய பேர் வராங்க. புத்தர் வர 2500 ஆண்டு முன்னால், அவருக்கும் 500 ஆண்டு முன்னால், 3000 வருஷம் முன்னால் மகாவீரர் வரார். தெரியுதா? அப்படி யாரோ ஒருத்தர் அவங்க வரும்போது இந்த பாப்பம் உள்ள நுழைஞ்சோடனே அவங்களுக்கு இம்சைன்னா இம்சைப்படும். ஏன்? இவன் சட்டத்திட்டன்ட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பான். அவங்க சட்டத்திட்டத்தை ரொம்ப சொல்ல மாட்டாங்க. அவங்க உள்ளம் திருக்கோயில் உன்னோட உன் உள்ள என்ன இருக்குது? உள்ளம் நீ அன்பானவனா இருக்கிறாயா? என்ன உள்ளம் கருணையிலா இரக்கத்தினால் நீ இறங்குகிறாயா? ஏழைக்கு இறங்கு என்றே பழமொழி இருக்குது. உண்மையிலே இரக்கமாப்படுகிறாயா? அதை பார்க்கறத மட்டும்தான் அவங்களாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, ஏழைக்கு இறங்குறதுன்னா என்னன்னா அப்படின்னு இவன் சாஸ்திரம் எழுதுவான். இந்த சாஸ்திரம் எழுதுறதுன்றது எதுக்காகன்னா பெரிய பெரிய விஷயம் சொல்றதுக்கே எழுதலாம். இப்போ கண்ணபிரான் 18 அத்தியாயங்களில் 18 விதமான யோகத்தை சொல்லித்தர, அதை எழுதலாம், வேற வழி கிடையாது. 18 விதங்கள். பக்தி யோகம்னா என்ன, என்ன ராஜயோகம்னா என்ன, ஞான யோகம், சந்நியாச யோகம், விதவிதமாக அது எழுதி வச்சாதான் இவ்வளோ இருக்கிறது. அதை எழுதலாம். ஆனால் அன்பு கருணை இதை எழுதுனா எழுதி வச்சு நீ அன்பு காட்ட முடியுமா? ஒரு உயிரினம் இப்படி வருகிறது, அதற்கு கருணை காட்டு அப்படின்னு. கருணை கோட்டுறதுனோ என்ன குருவி? ஒரு கருணைக்கிழங்கு எடுக்கணும், 2 ஒரிஞ்சி அதை நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்து அதை எடுத்துன்னு அதுக்கிட்ட காட்டு. இதுதான் சாஸ்திரம். பாப்பா எழுதுகிற சாஸ்திரம் இல்லையா? அது கருணை காட்டுன்னா அது எதான் அவசரப்பட்டுன்னு வந்ததுன்னா, காலில் எதனா சிக்கிச்சுன்னா அது எடுத்து விடு. இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபம்னா அது எது தீனியில் போடுது, கிட்ட பொண்ணு ஓடிடும். தூரம் இருந்து எதனா நெல் எதனா போடு அந்த உயிரினத்துக்கு. அது என்ன சாப்பிடுதோ அதை போடு. தானா நீ செய்ய போற. கருணையோடு இரக்கமாக இரு, அது மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும். ஆனால் இவன் அதை சாஸ்திரம் எழுதும். ஏன்னா ஒன்று வந்ததுன்னா ஒன்று அவங்க அதைக்கிட்ட போயிட்டு, இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு தவளை கொட்டான அப்படி அங்கே பயந்துன்னு இருக்குது, பின்னால் பாம்பு வருது, டக்குன்னு கையை 2 நடுவில் வச்சோடனே அது அப்படி உஷ்ன்னு தலையை தூக்கி பார்த்தா நல்ல பாம்பு படம் எடுத்துன்னு அது வரலையே போ அப்படின்னு ஒன்று போயிடுச்சு. இது சாட்சியோடு நம்ம ஸ்ரீதர் பொண்ணு அப்புறம் நம்ம அன்பர்கள் அந்த பக்கமாக உட்காந்துருந்தாங்க இதே ஹாலில். நான் அங்கே இது நடந்தது. இப்போ இது என்னன்னா, அந்த தவளை கொட்டான கருணை காட்டுறது. அப்போ பாம்போட உணவை நீ கெடுத்தியே, அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? உட்காந்துக்கிறோம், நாங்கள் பேசினுக்கிறோம், நான் இப்படி உட்காந்துக்கிறேன், அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. ஒரு பெரிய தவளை கொட்டான் இப்படின்னு ஒன்று கூட்டுக்குன்னு நம்மளை பார்த்தா எந்த உயிரினமே பயவிடாது. இன்னி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பார்க்குறாங்க. படிக்கட்டு தான் இப்படி ஏறினோடனே பெருச்சாலி ஓடியாது, துப்புன்னு ஓடியாருந்தோடனே நான் இப்போ சாமி நின்றுக்கிறேன், அன்பர்லாம் கீழே நிற்கிறாங்க. சரி அந்த பக்கம் தானே வந்தது, மனுஷனை பார்த்தோன்னா பயந்து அந்த பக்கம் திரும்பி ஓடிட்டோம்ல. அது திரும்பி ஓடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஏறலான்னு நான் நிற்கிறேன். அது நின்று என்னை பார்க்குது. 1 செகண்டு தான். நீ தானே சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து ஓடியாந்து 2 கால் சந்தில் பூந்து அண்ணாண்ட போகுது பெருச்சாலி. உங்களுக்கு யாருக்கிட்டனா கிட்ட வருமா பெருச்சாலி? கிட்ட வந்தாவது உங்களை அப்படியே கூலாக நின்று, ஓ நீ தான் மனுஷனா அப்படி தான் பார்க்குமா? இல்லை நீங்களே தான் அதை விட்டு வைப்பீங்களா? என்ன இன்னும் 1 நாள் 2 நாள் இல்லை, அது பாடுன்னு இருக்குது. நம்ம கூட வர பசங்க சிரிக்கிறான், என்ன சாமி இதுன்னா, அது இவ்வளோ பெரிய உருவம், நான் ஒரு மனுஷனாச்சே, ஒரு பயமே இல்லைப்போ அதுங்களுக்கு. அது பாடு என்னென்ன பண்ணிட்டு பாருன்னா 3 நாள் வாட்டி பார்த்துட்டான் நான் பசங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கு இப்படி போச்சு, நான் கூட இருந்தேன் சாமி அன்னைக்குன்றான் அவன். அது சின்னவருன்னு சொல்கிறேன், நான் கூட இருந்தேன் சாமி அன்னைக்கு. உன் கால் சந்தில் புந்தா போதே தவிர திரும்பி ஓடவே மாட்டேன்.
பயப்பட மாட்டேங்குது இல்லையா? அப்போது அந்த அந்த சொல்கிறேன், அந்த உயிர்களிடம் அன்பாக இருக்கிறது அந்த இது பலமுறை சொல்லிட்டேன். அதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஏன் பெருச்சாலியை நம்ம புளியாருக்கு வாகனமாக வச்சுக்கிறோம்? ஒரு பாப்பாம் படத்தை வரைஞ்சி வச்சுருக்கணும். இந்நேரம் புளியாரு கீழே ஒரு பாப்பாம் போட்டோ வச்சு இந்த பாப்பான் தான் புளியாருக்கு வாகனம்னு வச்சிருக்கணும்ல. எங்கே வைக்கிறான்? ஆனால் பெருச்சாலிக்கு வச்சுக்கிறான். அந்த காலத்தில் சித்தம் கண்டுபிடிச்சோம். என்னன்னா பெருச்சாலிக்கு இவர் சாது, இவன் நம்மளை அழிடுவான்னு நல்லா தெரியும். அதால் கண்டுபிடிக்க முடியும். இவன் சாது, இவன் சாதாரண ஆள், இவன் கிட்ட போனால் நம்ம காலி. ஆனால் சாது, நம்ம கால் சந்தியில் பூந்து போனால் கூட ஒன்றும் கிடையாது, பயமே இல்லைன்னு யார் சொல்லி கொடுத்தான்? சாஸ்திரம் படிச்சு சொல்லி கொடுத்தான். இதுதான் இயற்கையாக வருகிற ஒரு விஷயம். அதை பாப்பா என்ன பண்ணுவான்? ஒரு பெருச்சாளி இருந்தால், அன்புன்னா என்ன, ஒரு பெருச்சாளி இருந்தால் அதை பிடிச்சி கொண்டு வந்து நீ 2 காலை நீ அகலமாக விரித்து அந்த சொந்தல் இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் வாங்கிடு அப்படின்னு எழுதிட்டான்னா அதான் சாஸ்திரம். புரியுதா? அதான் சாஸ்திரம், செயற்கை. அதே போல் அந்த தவளைக்கோட்டம் அப்படி இருக்குது. பார்த்து எனக்கு முதல்ல தெரியல. அது ஏன் நம்மளை பார்த்து, நான் இப்போ சொன்னால பெருச்சாலி எதுங்களே நம்மளை பார்த்து பயப்படுறதே கிடையாது. இந்த தவளைக்கோட்டம் ஏன்டா நம்மளை பார்த்து பயந்துக்குன்னு இந்த மாதிரி இந்த சின்னதான் அந்த செவுத்தில் ஒன்று கூட்டுக்குன்னு இப்படி இருக்குது. எனக்கே புரியல. பேசினே இருக்கிறான், ஆனால் இப்படி இருக்குது. பகலில் உட்காந்து என்ன அப்புறம் தான் தெரியுது என் பக்கத்தில் இருக்கிற துளசி செடியில் நல்ல பாம்பு ஒழிஞ்சின்னு இருக்குது பக்கத்துலையே. அது தெரியல எனக்கு. இந்த நல்ல பாம்பு பார்த்து அது பயப்படுது. ஏன் பயந்துன்னு இருக்குது? அப்படி பேசின்னு இருந்தால் திடீர்னு அந்த சந்திலேருந்து இது குறி பார்த்து பாயிறாரு இவர். இது இடத்துலேயே தான் இருக்குது. அதுவும் பக்கத்தில் இப்படி இந்த மேடையில் இங்கே தான் உட்காந்துக்கிறேன். பக்கத்தில் இங்கே இருக்குது இன்னும் கூட அந்த 2 போர்ஷனும் பள்ளமும் நான் உட்காந்துக்கிறேன் இடம். ஒரு செகண்டில் புரிஞ்சிச்சு. ஆஹா அதை பிடிக்க போகுது, இதுதான் பயந்துது. 2த்தையும் நடுவில் சரியான கையை அப்படி நிறுத்திட்டோன்னா அது அப்படி பாம்பு. ஸ்ரீதர் தான் நம்ம சீதை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சோம் இல்லையா? அவ்வளோ அப்படி நல்ல பாம்பு ஸ்டன்னாகி இருக்கிறார். அவரை நான் விரல்ல போ அப்படின்னு அந்த பாம்பு கிட்ட போனேன். அது இப்படி பார்த்துட்டு என்னை இப்படி திரும்பி பார்க்குது. பார்த்துட்டு நான் போனோடனே அது அது இறைய விட்டுட்டு அது திரும்பி போயினே இருக்குது. புரியுதா? அப்புறம் சாமி நீங்கள் போனோன்னா போயிட்டு சாமி எனக்கே தெரியல, அசட்டு துணிச்சில நான் கையை வச்சுட்டு போன அதுவும் போயிடுச்சு. புரியுதா? ஏன் முருகர் மயிலாண்ட நல்ல பாம்பு இருக்குது. புரியுதா? இப்போ பாப்பம் போட்டோ வச்சிருக்கணும்ல. இந்த நிலகிற எண்ணெய் ஜெயேந்திர என்ன பண்ணுறாரு? இவன் பிராமணெல்லாம் கொலை பண்ணுறான், வயிற்சி கொலை பண்ணுறான் சொல்லிட்டு பிராமண பிடாதிபதி சங்கத்தையே கூட்டி இவனை கொல்லணும் அப்படின்னு அவங்களாம் ஒத்துக்கினாங்களாம். ரெசல்யூஷன் பாஸ். எங்கே இருக்குது இது? எங்கே இருக்குது இல்லையா? இது எங்கே இருக்குது? பெருச்சாலி, தவளைக்கோட்டம், பாம்பு இதுங்களுக்கு தெரியுது சார். அந்த பாம்பு விட்டுட்டு போனோன்னு அவசியமே இல்லை. நல்ல பாம்பு அது பட்டுன்னு போட்டுச்சுன்னா அவள் தான் திரும்பி என்னை பார்த்துட்டு அதுவும் நீதானா அது போயின்னே இருக்குது. நான் சொல்கிறத கேட்டு போயின்னே இருக்குது. ஸ்ரீதர்லாம் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. சாமி போயிடுச்சு, நீங்கள் சொன்னது கேட்டுனா போயிடுச்சு சாமி. எனக்கே தெரியல, நான் எதாசன துணிலாம் சொன்னால் போயிடுச்சு. அது தவளைக்கோட்டை எகிரி குச்சப்போ தான் தெரிஞ்சது தவளைக்கோட்டம் அதுக்காக பயந்து நின்றுருக்குது. அது புரியுறதா? இது அன்பு, கருணை, இரக்கம். ஆனால் இது நீ சாஸ்திரமாக இப்போ நான் சொன்னேன்ல, சாஸ்திரம் சட்டமோ அதை எழுதிடுவான். இயற்கையாக வருகிற ஒரு அந்த உணர்வு அதில் தான் மகான்கள் குறியாக இருப்பாங்க. உன் உள்ளத்தில் துடிப்பு என்ன, உன் இதயத்தின் துடிப்பு என்ன, ஸ்பான்டேனியஸாக உனக்கு எந்த விதமான உணர்வு வருகிறது, அதுதான் அன்பு, அதுதான் கருணை, அதுதான் இருக்கு. ஆனால் பிராமணன் எல்லாத்தையும் சட்டத்திட்டமாக எழுதி வச்சு இது சட்டத்திட்டம், இது சட்டத்திட்டம். அன்பான்னா ஒரு நல்ல பாம்பை எடுத்து வந்த உடை அப்புறம் ஒரு தவளைக்கோட்டம்னா வச்சுக்கோ, அப்புறம் அதை பல்லெல்லாம் பிடிங்கிட்டு அப்புறம் அதை கிட்ட வந்தோன்னா இப்படி காமிச்சு போகணுன்னு திரும்பி போயிடணும். அதான் அன்பு. இது அப்படியே ஒரு சாஸ்திரமாக எழுதிட்டான்னா சாஸ்திரம் சட்டம் திட்டம். செத்து போனால உள்ளே வச்சு ஃப்ரேம் போட்டு மாட்டிடலாம். அதுக்கு மேலே அது உபயோகப்படாது. அதுதான் இயேசுபிரான் வரும்பொழுது இவனுக்கு இதை தான் செய்கிறாங்க. அந்த சட்டம் திட்டம் இதுதான் சட்டம். இதான் சரி. இப்போ சட்டம் திட்டம் என்னதான் பண்ணி எட்டி பார்த்தா இது என்னது? யூத சமய கோயிலுக்கு ஒரு சிறுமி வந்தால் அவளை அந்த பூசாரி கற்பழிச்சிக்கலாமா.
எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு நீங்க கேள்விப்பட்டே இருக்க முடியும். அப்ப இயேசு பிரான் எவ்வளவு கோபம் அவரு. இதெல்லாம் ஒரு இது கடவுள் சொன்னார். சொந்த கற்பனைலாம் அவனுக்கு என்னென்ன ஆசைப்படுறானுங்களோ இப்போதான் பெரியவா நம்ம ஜாதியா நம்ம எல்லோரும் சேமமாக இருக்கிறதுக்காக உழைச்சுட்டே இருக்கா. அவள் ரொம்ப தியாக வாழ்க்கையை வாழறா, அவளுக்காக ஏதாவது நல்லதை பண்ணுங்க. அங்கத்தி பெரியவா எழுதிடுறது என்னது. சரி இப்போ என்ன பண்ண, ஒரு சிறுமி வந்துட்டா, அவளை நம்ம பையன் நம்ம பண்ணிட்டானா, அதுக்காக அவங்க ஏதோ வழக்கு போட போகிறாங்களாம். இந்த வச்சுக்கு இந்த காட்டு அப்போ வழக்கு அங்கே போச்சுன்னா கடவுளில் சட்டம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீதிபதி என்ன அரசபதி எல்லாம். அப்போ திருமூலர் சும்மா சொல்லலை. பாப்பான கருவறையில் விட்ட வேந்தருக்குள்ள அழியன்னா சும்மா. ஏன்னா இவன் அநியாயத்துக்கெல்லாம் அந்த அரசனை ஆமம் போட வச்சு அநியாய தீர்ப்பும் வாங்கிக்கினே இருப்பான். இவனுக்கு தண்டனை கிடைக்காத அளவுக்கு எல்லா அட்டுவழித்தையும் செய்யறதுக்கு அந்த அரசன் அதுக்கு வேறு வழியே கிடையாது. அதனால தான் அந்த சித்தர்லாம் ரொம்ப விளக்கம் சொல்ல மாட்டோம், ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டான். பார்ப்பனன் கருவறை வேந்தருக்குள்ள அழிஞ்சு போச்சு இல்லையா. எங்கே இருக்கு இப்போ? அங்கே போயிடறானு. இப்போ நான் சொல்கிறேன், நான் துபாய் அரசர் இருக்கிறாரு, இங்கிலாந்து அரச குலம் இருக்குது, ஜப்பானில் கூட இருக்குது அரச குலம். ஜப்பான் அந்த அரச குல பெண் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அங்கே எதிர்ப்பு நடத்தி ஊர்வலம் நடத்தி காட்டுறோம். அரச குலத்தில் சேர்ந்தவங்க சாதாரண குடும்பம் நீ எப்படி கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு ஊர்வலம் நடத்தி எல்லாம் இருக்குது. இங்கே தாண்டா இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்க? இப்போ எல்லாம் கிளம்பி போயிட்டானுங்க ஜப்பானுக்கு, துபாய்க்கு, இங்கிலாந்துக்கு. கொஞ்ச நாள்ல தெரிஞ்ச கதை தான் இல்லையா? இவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணி எப்படி உள்ள போனா எப்படி காலி பண்ணலாம். அப்புறம் நியூஸ் வரும் மெதுவா. சரி, அது இருக்கட்டும். நான் நீ சொல்ல வந்த சப்ஜெக்ட் இதில் இந்த சொல்ல வந்த சப்ஜெக்ட் எதுன்னா, இப்படி அந்த சட்ட திட்ட பார்ப்பன விளக்கம். இந்த பார்ப்பன விளக்கம் எவ்வளோ பெரிய கெடுதி செய்யுது. ஏன்னா கடவுளின் பேரால் சொல்லிடுறான். சொல்லிட்ட உடனே அந்த சமயமே அழிஞ்சா கூட இவன் ஏற்றின அந்த சட்டம் இருக்குதான் செய்யும். இன்றைக்கும் கலிஃபோர்னியாவில் அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்ன்றாங்களா, அந்த கொஞ்சம் பேர் அவங்களும் பழிச்சுக்கிறான்ல, அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க இப்போவும், டால்முட் கடவுள் புஸ்தகம்தான் சொல்கிறாங்க. இயேசு இறைவன் தூதர் இல்லை. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ட்ரூ மெஸ்ஸையா. உண்மையான தூதர் வர இருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் அது இயேசு கிடையாது, நாங்கள் கொண்டது கரெக்டு தான் சொல்கிறாங்க சார். என்ன சொல்லுவோம்? இல்லை, இன்னொரு பெரிய அநியாயம் என்னன்னா, இப்போ இஸ்ரேவேலர்களுக்குன்னு பிராமிஸ்டு லேண்டுன்னு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இஸ்ரேவேலர்கள்னு சொல்லிட்டு கடவுள் மோசஸ் ரோமர்கள்கிட்ட திரும்ப அடிமைகளை மீட்டி கொண்டு வந்துக்கினே இருக்கிறாங்க. பாதி வழியே மோசஸ் காலம் முடிஞ்சிருது. இவங்க வந்துக்கினே 6 லட்சம் பேரை பெரிய வந்துக்கினே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேனாறு பாலாறு ஓடுகின்ற கானான் தேசம் நான் தருவேன்னு சொல்லிட்டு மோசஸுக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஆனால் நீ காண மாட்டாய். அவர் ஒரு இடத்துல சந்தேகப்படுறாரு கடவுள் சொல்கிறதுன்ட்டு, அதனால் அதை சொல்லிடுறாரு. ஓகே, இப்போ அவங்க வந்துக்கினே இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ப்ராமிஸ்டு லேண்டுன்னு இஸ்ரேல் கொடுங்கன்னு வாங்கிருக்கிறாங்க. எல்லா உலகம்லாம் சேர்ந்து அது ஒத்துக்குன்னு இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க. இஸ்ரேவேலர்கள் இப்போ இருக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னது தான். அவங்க பழங்குடியினத்தவர்கள் 10-12 பழங்குடியினத்தவர் ஒன்று சேர்ந்து ஜயானிஸ்ன்ற பேரில் இருக்கிறாங்க. நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம், நாங்கள் ஆதி யூத சமயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவங்களுக்கு கூட எல்லாருமே யூதர்கள் இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த 12 பழங்குடியினரும் அது தனியாக போகுது. அதுக்கிட்ட ரொம்ப நம்ம போவோம், வரலாற்று ஆராய்ச்சி அதிலெல்லாம் போகிறாங்க, அதுக்கிட்ட போனால். ஆனால் இஸ்ரேவேலர்கள் பெரும்பான்மையாக அவங்க யூதர்கள் இருக்கிறாங்க, சின்ன நாடாக இருந்தால் கூட. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை கொள்ளலை, இந்த இஸ்ரேவேலர்கள் இவங்க ஆதி யூதர்கள், இவங்க நம்மள மாதிரி நான் பிராமின்ஸ். அவங்க என்ன சொல்கிறான், இயேசு கடவுளின் தூதர் தான், நாங்கள் செஞ்ச தப்பு தான், வெளியிலேருந்து நோஞ்சே இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்ன்னு சன்னையானே சொல்லிக்கின்னு அது உங்களுக்கு புரியணும்னா பிராமண யூதர்கள் பேச்சு கேட்டு நாங்கள் இயேசுவை கொண்டுட்டோம், அது தப்பு தான். இயேசு எங்கள் இனத்தை சேர்ந்தவர், நாங்களே இப்படி கொள்ளுவோம், எங்களை கண்டிக்கல அவர். நீங்கள் பாருங்கள், அவங்க எழுதின டால்முட்டை தான் கண்டிச்சார். அவங்க சிறுமியை கற்பழிது தப்புன்னு அவங்கள தான் திட்டினார்.
நாங்கள் கொல்லலை, அவனுங்க தான் சதி பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த டால்முட் கடவுள் புஸ்தகம் இல்லை தான். இப்போ கெட்டுன்னு வந்து 2000 வருஷம் கழிச்சு கடவுள் புஸ்தகம் இல்லை தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் இயேசு வந்து. ஆனால் என்ன பிரயோஜனம்? கூட சேர்ந்து கொண்டுட்டு தொட்டு ஒழிச்சு எங்கே பார்த்தாலும் அவனுக்கு அழிச்சு. இன்னும் நிறைய இருக்குது அவனுக்கு கதை. உலக நாடுகளே அவனுக்கு எங்கே யூதர்கள் போனாலும் அவனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்காதேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனி சட்டம் வச்சு அவங்களுக்கு நிறைய உரிமையெல்லாம் மறுக்கப்பட்டு அப்படிலாம் நடத்திருக்கிறாங்க. தெரியுதா? இவ்வளோ இருந்து இப்போ கொஞ்சம் பேர் தான் இவங்க இருக்கிறாங்க. சரி, இதை தான் நான் சொன்னேன். இஸ்ரவேலர்களின் நிலை இந்தியர்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவனுங்க தான் இவனுங்க இந்த சதுசேயர்களுக்கு அங்கேருந்து தப்பிச்சு 70 வருஷத்தில் இயேசு கொண்டுட்டானுங்க. 70 வருஷத்தில் இயேசு புகழ் பரவுது. அங்கே பார்த்துட்டோன்னே இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் நம்மளை கொண்டு வானுங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக எஸ்கேப் ஓடியான்ட்டவனுங்க. சதுசேய பிராமணர்கள், வேத பாரகர்கள், பரிசேய பிராமணர்கள் இருக்கும். அதில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பார்கள். அந்த சதுசேயர்கள் இருக்கிறாங்களே அவனுங்க தான் இவனு. 70 வருஷத்தில் ஒருத்தம் கூட விடாமல் டோட்டல் காலி பண்ணி ஓடியான்ட்டானுங்க அங்கேருந்து. நான் தெரிஞ்சுக்கினானுங்க இதுக்கப்புறம் இயேசு கொடுப்பான்னு நம்மளை கொண்டு விடுவான்னு. எங்கேருந்து வந்தால் மூச்சு பேசப்படாது அப்படின்னு இங்கே வந்து நோண்டி தான் எல்லா கலாட்டா சமண பௌத்தத்தில் நோஞ்சி இந்து சமூகத்தை ஒட்ட ஒழிச்சு திருவாரூர் கோயிலில் வழக்கேற்ற கூட விடாத பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அது தாழிச்சு எழுந்த உடனே அதுக்கப்புறம் அப்படியே அதில் சமண பௌத்தத்தை ஒழின்னு வச்சு இங்கே ஓடியாந்து இந்துடா சொல்லிட்டு நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் உண்டோம் பிராமின் வந்து செம்ம கேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடுறானுங்க. அதுதான் அந்த இடத்துல. அப்போ வெற்றிகரமாக ஆட தொட்டு அது உண்மைன்னு ஆகிடுமா? நான் அது கூட இன்றைக்கி சொல்ல வரல. இதெல்லாம் எது சொல்ல வந்தேன்னா, இவனுக்கு முதல்ல ஒரு சமயத்துக்குள்ள நுழைஞ்சு கெடுக்கிறானுங்கள. அந்த சமயத்துக்கு விளக்கம் கொடுத்து அந்த கெடுதியை திரும்பவும் அந்த சமயத்துள்ளிருந்து பிடுங்கி வெளியில் போட முடியல சார். அது அழிவே சதிச்சா கூட இவனுங்க சொருவன அந்த பொய்யிலாங்குதுல அது அப்படியே இருந்து வேச்சு. அப்போ யூத சமயத்தில் இவனுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது தெரியல. இதை விட்டுட்டு எனக்கு மறந்துடுது. நான் அடுத்து போன முன்னே கூட ஒரு சிலதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அதெல்லாம் அப்படியே இருக்குது, நிற்கிது அப்படியே அப்புறமாவே. அதனால் ஒரு 5 நிமிஷம் அதை சொல்லிடுறேன். நான் சொல்ல வந்ததை பீடிக்கையே இவ்வளோ பெருசாக வரும். நான் எது சொல்ல வந்தேன்னா, மோசி வந்து இவங்களை கூப்பிட்டுன்னு வராரு. அப்போ எல்லாத்துலேயும் கலகம் பண்ணுறவன் இருப்பான் இல்லையா? அப்போ அங்கே யூத கும்பல்லையும் ஒரு கலகம் பண்ணுறவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் எல்லாரையும் கலகம் பண்ணி என்ன வரான். அப்பப்போ மோசவை டிஸ்கரேஜ் பண்ணின்னு இப்போ பாரு, இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ராஜாவுடைய படை திருத்தின்னு வருது. நம்ம கையில் போர் பயிற்சி, நம்மளாம் அடிமைகளாக வாழ்ந்து பழகிட்டோம். போர் பயிற்சி கிடையாது நம்மளுக்கு. அவன் எல்லாரையும் வெட்டி சாவடிக்க போகிறான், நம்மளாம் சித்திர போகிறோம். மோசே பேசி சேர்ந்து நம்ம சித்திரம் அங்கே இருந்தாலும் அடிமைகளாக உயிரோட வந்து இருந்திருப்போம், இங்கெல்லாம் சித்திர போகிறான்டான்றான். புரியுதா? அப்போ தான் மோசே சொல்கிற, உங்கள் கண்ணு எதிர்க்கவே 10-12 அதிசயம் கடவுள் செஞ்சு காட்டினார். அப்பவும் உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வரல. இதுல இருந்து கடவுள் காப்பாற்று. எப்படி காப்பாற்றுவார்? இந்த பக்கம் கடல் தான் இருக்குது. போனால் கடலில் மூழ்கி சாவணும், இல்லைன்னா அந்த பக்கம் தான் வெட்ட போகிறான். அவன் வெட்டினா அதில் சாவணும். எப்படி பார்த்தாலும் 2 பக்கமும் நம்ம சாவ தான் போகிறோம். நீ எப்படி கடவுள் காப்பாற்றுவார்? நான் ப்ரேயர் பண்ணதான். அப்போ தான் அவங்களை எதிர்பார்க்காம கடல் 2 பிரிஞ்சு வழி விட்டு தர காஞ்சி இவங்க அங்கே இருந்து எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டோடனே அந்த படைகள் அதுவும் படைகளை பின்னாலேயே அந்த இதில் வந்தோடனே அப்படியே கடல் ஒன்று சேர்ந்து மொத்த படையும் தண்ணியில் மூழ்கி அழிஞ்சு போகுது. புரியுதா? அப்போ அந்த கலகம் பண்ணோன்னு தப்பிச்சு தான் வரான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், திரும்ப இன்னொரு இடத்துல வந்து ஒரு 10 கட்டையில் வாங்குறதுக்காக அந்த சியோன் மலைன்னு நினைக்கிறேன் அது பேர், அதை வச்சு தான் அவங்க ஜயானிஸ்ட்ன்ற மாதிரிலாம் உருவாக்கிக்கிறாங்க. இருக்கலாம் அந்த மலை பேர் முன்ன பின். எனக்கு ரொம்ப அதில் ரொம்ப பரிச்சயம் இல்லை. அந்த மலையில் இவர் ஏறி 40 நாள் விரதம் இருந்து கடவுள்கிட்ட வேண்டார். எங்கள் மக்களுக்கு நீங்கள் ஒரு சட்டத்திட்டம் கொடுக்கணும் பட்னியாக. 40 நாள் ஆகுது. அப்போ இவன் சொல்கிறான், இதுக்குள்ளே இவங்க 6 லட்சம் பேராக பெருகிறான். இந்த அடிமை கூட்டம் வருது இல்லையா, அவங்கங்க கூடாரம் அடிச்சு. அப்போ இவன் சொல்கிறான், மோசே போனது மலை மேலே 3 நாளைக்கு மேலே ஒருத்தன் சோறு தண்ணி இல்லாமதாலே செத்துப்பிடுவான். 40 நாள் ஆகிப்போச்சு. மோசேக்கு அங்கே யாரும் சோறு தண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. மோசே செத்துட்டான்டா, அவன் எங்கடா வரப்போகிறான்னா இவனே. மோசே செத்துட்டான், அவன் போய் இவரோட வர பண்ண உட்காந்துன்னு இருங்க அப்படின்றான். திரும்பவும் என்ன சொல்கிற? ஆமாம்,
அவன் செத்துட்டான். சும்மா நான் கட்டி உட்காந்து கிடக்குறான் 40 நாள். அவனா சோறு தண்ணி இல்லாமல் நீ இருப்பியா 40 நாள் எப்படி இருக்கிறான் மேலே மலை மேலே? அங்கே எதுவும் சோறு தண்ணியை நீ பழ மரமும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது இப்போ செத்துப்பட்டான். இப்போ என்ன செய்கிற? நான் தான் போய் இனிமேல் உங்களுக்கு தலைவன். அப்போ என்ன செய்கிற? எல்லாத்தையும் அவங்கவுங்க வச்சுக்கிற தங்க நகை 6 லட்சம் பேரை பெருகிட்டாங்களா, அவங்க வச்சு நகை நெட்டெலாம் போட்டு எல்லாத்தையும் ஊருக்கி ஒரு பெரிய ஆடு, தங்கத்தால் ஒரு ஆடு செய்கிறான். செஞ்சு இனிமேல் இதுதான் நம்மளுக்கு கடவுள் என்று எல்லாம் கொண்டாடுங்க. அந்த ஆட்டுக்கு மாலை போட்டு இது பண்ணி டம்பர டான்ஸ் ஆடு. இனிமேல் எந்த சட்டத்திட்டம்லாம் இல்லை. மோசே சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா. மோசே அந்த அவன் நண்பனாக இருந்தால் கூட ஒருத்தி கணவனுக்கு துரோகம் பண்ணி அவன் கூட சோரம் போனோம். அப்புறம் கண்டுபிடிச்சோன்னா அங்கே 2 பேரும் கல்லை வச்சு சாவடின்னு சொன்னோன்னா கல்லை வச்சு சாவடிக்கிறாங்க. இதுதான் சட்டத்தில். உண்மைன்னா உண்மையாக இருக்கணும். கணவனுக்கு மனைவிலாம் சொல்லி அந்த மாதிரி கொண்டு வராப்புல. அதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மாடா மோசே அவன் வாய்க்கு வந்ததை சொல்லுவான். எந்த பொண்ணு ஒன்றே எந்த ஆம்பளை ஒன்றா கூட இருக்கலாம், ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு. தெரியுதா? ஒட்டிக்கிறான். அங்கேயும் பாரு என்னென்ன வேலை பண்ணுறான் பாரு. அதுக்குள்ளே இவர் மோசையை அங்கே ஒளி ரூபத்தில் கடவுள் நேராக 10 கட்டில் எழுதி கொடுக்குறாரு. ஒரு கல்லில் ஸ்லாபில் 10 கட்டல். அப்பா அம்மா வயசான காலத்தில் கவனிக்காதன்னு வெட்டி போடு. முதல் சட்டம். இங்கே இதில் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். இந்த மாதிரி ஒரு ஜாலியாக எடுத்துக்கினேன். அதை எடுத்துன்னு கிளம்புறாரு. அப்போ அந்த கடவுள் சொல்கிற, மோசே நீ இன்னமும் ஆளுங்களுக்கு நீ 40 நாள் பட்டினி இருந்து கட்டளை வாங்கி போகிற, ஆனால் உங்கள் ஆளுங்க அங்கே என்ன ஆனாங்கன்னு உனக்கு தெரியாது, போய் பாருன்னு சொல்லி அதையும் சொல்லி அனுப்புகிறாரு கடவுள். என்ன போகிறாங்கன்னு வர்றாரு. பார்த்தா அந்த மலையிலேருந்து யாரும் மேலேருந்து தெரியும்ல, குய்யோ முறியோன்னு கல்லாட்டா அந்த ஆடு இது பண்ணிக்கின்னு ஒருத்தர் 2 பொண்ணு தூக்கின்னு போகிறான். அவன் பண்ணு புதாரில் யாருன்னா எப்படி ஒன்றா இருக்கலான்ட்டான். சொன்ன உடனே செம்ம பார்க்குறாரு மோசே. பார்த்த உடனே அந்த விரதத்தில் தான் அவருக்கு வள்ளலாருக்கு ஜோதி தெரிஞ்ச மாதிரி மோசேக்கு 2 ஜோதி தெரியும். அப்போ மோசே தூரம் பார்த்தோன்னா ஐயோ பேய் வருது. அப்போ கடவுள் சொல்கிறார், மோசே உன்னை பார்த்து பயப்படுறாங்க, என்ன செய்யறது, ஒரு துணியை போட்டு மூடிக்கொள்ள அந்த ஜோதியை. அப்போ அது வல்லார் முக்காடு போட்டு மூடினார்ல, அதே மாதிரி அவரும் மோசேவும் துணியை போட்டு மூடினோம். அப்போ தான் நம்ம மோசே சொல்லிட்டு அதை வந்துட்டார், ஆனால் செத்துட்டான் வெகுன்ற. இவர் அங்கேருந்து பார்த்தோன்னா பயங்கர கோவம் அந்த 10 கட்டில் எழுதி எடுத்துன்னு வந்தார்ல, இந்த ஜனங்களுக்கு போய் நம்ம கடவுள்கிட்ட போய் 10 கட்டில் வாழுவோம் போட்டு ஒட்டிக்கிறாரு. அங்கே வச்சுட்டு கோவமா வர்றாரு. யார் சொன்ன நீ செத்துட்டான்ட்டான்? இவன் தான் சொன்னான். என்னதான் நடந்தது எல்லாம் சொல்றான். அப்ப அவனுடைய அண்ணன் ஏறானா அதில் இருக்கிறான். நீ இருந்தா சேர்ந்து கூத்துன்னு, இல்லைன்னா என்னை கொண்டிருப்பான், நான் இந்த தப்பும் செய்யலான்னா. அவங்க டான்ஸ் ஆடும்போது கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் அவங்க என்னை கொண்டிருப்பாங்க. ஆனால் நான் இதெல்லாம் எதுவுமே எந்த தப்பு செய்ய. அப்போ அதில் நிறைய பேரை பிரிக்கிறார். யாரெல்லாம் இந்த தப்பு பண்ணான், இந்த மாதிரி ஆண் பெண் இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் தேவையில்லை, யார் ஒன்று யார் கூட இருக்கலாம், இது கம்பேட்டாக பிரிச்சுட்டு நல்ல வாட்டசாட்டமான இளைஞர்கள் கொஞ்சம் பேரை சூஸ் பண்ணுறார் மோஸ்ட். சூஸ் பண்ணி அவங்க 25,000 பேரோ 6 லட்சம் பேரில் இதில் இறங்கி தப்பு பண்ணணும். 25,000 பேரோ 40,000 பேரோ எல்லாரையும் பிரித்து இந்த இளைஞர்கள் எல்லார்கிட்டையும் கத்தியை கொடுத்து வெட்டி கொள்ளு. அங்கேயே வெட்டி பதிக்கிறாங்க. அந்த இடம்லாம் இருக்குது. ஒரு வேளை அங்கே போனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். அவ்வளோ பெரிய வெட்டி போச்ச இடம் இருக்கும். ஏன்னா மீதி பேருக்கு எடுத்துருவாங்க. 6 லட்சம் பேரில் 25,000 பேரோ 40,000 பேரோ எனக்கு சரியா அதெல்லாம் அந்த புள்ளி விவரம்லாம் இந்த ரொம்ப எதிர்பார்க்காது. அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். வெட்டி கொண்டு வச்சிடுறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் திரும்ப மலையில் போய் திரும்ப கடவுள் கட்ட வேண்டி நான் கோபத்தில் தான் உடச்சிட்டேன் சொல்லிட்டு திரும்ப 10 கட்டையில் எழுதி கொடுத்து வாங்கின்னு வர்றார். அது இன்னும் இருக்குதுன்றாங்க. அந்த லேசர் கற்றையில் எழுதப்பட்டது. அந்த காலத்தில் லேசரே கண்டுபிடிக்கல, ஆனால் லேசரால் எழுதப்பட்டிருக்குதுன்னு இப்போ இருக்கு சொல்கிறேன். இவ்வளோதான் சார். இப்போ உங்களுக்கு புரியுதா? செயற்கையாக எல்லா நகையும் நட்டையும் உருக்கி ஆடு செஞ்சு அதை இது பண்ணு. இப்போ பின்னால் வந்த பார்ப்பனை என்ன சொல்கிறான்? மோசேயோட ரூல்
உருவ வழிபாடு செய்யறவங்கள கொன்னுடு. முஷ்டாபத்தியா பாப்பா இது பார்ப்பனை கொடுத்த விளக்கண்ணா. அப்ப அந்த காலத்துல உள்ள வெளியே இருந்து நோஞ்சி உருவ வழிபாடு பாவம், கடவுளுக்கு விரோதமானது, உருவ வழிபாடு செய்யுங்களோ கொன்னுடேன்னுட்டாரு. அப்படிதான் சொல்லிட்டாங்க. இன்னும் அதை நம்பி இந்த பழைய அந்த பிரிமிட்டிவ் ரிலிஜியனிஸ்ட் பழைய ஆதி சமய யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இப்ப இவங்களெல்லாம் அதை எடுத்து போட முடியல. எது பாப்பம் திருப்பந்து, எது உண்மையிலேயே கடவுள் சொன்னது, அவனால இப்ப எடுத்து போட முடியல. இப்ப அவன் என்ன சொல்றான், இயேசு ஒரு உருவம், நீங்க சர்ச்சு கட்டி இயேசு உருவத்தை வச்சு கும்பிடுறீங்க, உருவ வழிபாடு செய்றீங்க, கிறிஸ்டியன்லாம் கொள்ளுடான்றான். இப்ப கிளம்பி இந்தியாவுக்கு வந்தா, இந்தியா எப்பொழுதுமே எங்களுக்கு நட்பு நாடாக இருந்திருக்கு, யூதர்களை ஆதரிக்கிற ஒரு நாடாகத்தான் இருந்திருக்கிறது, இஸ்ரேல் பேர்ல எல்லாம் சொல்றானுங்க. ஓகே, ஆனா இந்த ரூலோட நீ இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா உனக்கு ஆதரவு கொடுத்து உன்னை தூக்கின்னு தான் நீ கடைசி எங்க போய் நிற்ப? ஸ்ட்ராங் ஆன உடனே உருவ வழிபாடு செய்யறான்டா வேணுவான். இந்த பிராமணன் அங்கே பிட்டிப்பான். அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான்னா நாங்களாம் நம்ம வேற இது வேற என்ன நாங்கள் ஏதோ தற்கொலையுமா ஏதோ விதிவசத்தாலும் அப்படி போயிட்டோம். இவனை அவங்க ஓட்டிக்கின்னு உருவப்பாடு சொல்ல பாவம். ஏன் பிராமின் கிறிஸ்டியன் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு போயிட்டு அது உடனே கிறிஸ்டியன் மீட்டிங்கில் பேசுது வெளிநாட்டில், உருவ வழிபாடு செய்த பாவம்னு நான் இயேசு கிறிஸ்டியானிட்டியில் தான் கற்றுக்கினேன், அதனால் நான் அந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு இந்து மதத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. புரியுதா? ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ அவனுக்கு கிறிஸ்டியனே கொல்லுன்றான். ஏன் இயேசு உருவ வழிபாடு செய்கிறேன், அதுவே உருவ வழிபாடு. சர்ச்சு கட்டுற, இயேசு சிலுவை வைக்கிறேன், எல்லாம் வைக்கிறேன், பூ போடுற, மெழுகுவர்த்தி வைக்கிற. யார் சொன்னது இதெல்லாம்? மோசே சொல்லிட்டார், அந்த ஆட்டை உருக்கி வச்சோடனே உருவ வழிபாடு பாவம், உருவ வழிபாடு வெட்டி கொண்டாரு, அதை போல உன்னெல்லாம் வெட்டி தான் கொல்லணும்ன்றான் இவன். எங்க நீங்க எங்க திருத்துவீங்க, யாரை திருத்துவீங்க? நான் சொல்றது ஆதி யூதர்கள் இந்த மாதிரி ஒத்துக்கினானுங்கள்ல, அந்த பரிசு இந்த பிராமண யூதர்கள் பேச்சு கேட்டு நான் இயேசு கொண்ட தப்பு தான் ஒத்துனால அவன்கள் இப்ப இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறானு. நீ எங்க போய் யாரை திருத்தி, அவரு சொன்னது வேற இல்லையா, அந்த ஆடு இது பண்ணி அவன் பண்ணது அது அந்த வழி அது வேற. இங்க நம்ம உருவ கடவுள்கள் நம்ம கும்பிட்டுன்னு இருக்கிறோம். சில ஆர்குமெண்ட்ஸ்லாம் நானே சொல்லிக்கிறேன். அவங்க முஸ்லீம்ஸ் இதெல்லாம் அந்த பழைய முன்ன அது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆர்கு பண்ணுவாங்க உருவ வழிபாடு. நான் ஒன்னே சொல்லுவேன், உங்க இயேசுவோ முகமதோ புள்ளியாரு முருகரை பார்த்துட்டு சொன்னாங்களா? அதை புள்ளியார் உருவம் இது பொய், முருகர் உருவம் இது பொய்ன்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு இது அறிமுகமே இல்லை. எங்கோ ஒரு நாட்டில் அங்க இருக்கிற ஜனங்க பண்ண அந்த உருவ வழிபாடை எழுத்தாங்களே தவிர நீ எப்படி அதை தூக்கிட்டு இங்க அப்ளை பண்ணுவ சொல்லினா நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு புரிய வேண்டியதுன்னா இன்னைக்கு நான் அந்த பிரச்சனை இங்க பெருசா வரல. ஆனா பிராமண தீமையை ஏன் நான் இவ்வளவு ஆழமா எதிர்க்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் அவன் கரெக்ட் பண்ணிட்டோன்னா அதுல இருந்து அந்த ஜனங்க மீள முடியல. இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். இப்ப அவன் அதை ஸ்ட்ராங்கா பிடிக்கிறான், பிடிச்சி உருவ வழிபாடு சொல்ல கொள்ளு அப்படின்ட்டு அந்த பார்ப்பனை இது பண்ணி விட்டான்ல, உசுப்பேத்தி விட்டான்ல, அதுல இருக்கிறானுங்க அவன்களே. இதெல்லாம் சொன்னவனுங்க டால்முட் இதுதான் அதுதான் தப்பு தான், யோசனை தப்பு தான் சொன்னவனுங்க. என்ன இந்த அவ்வளோ ஆழமா போய் அதை உணர முடியல அவங்களால. அதுக்கு அப்ளிகேஷன் யாராருன்னு நான் சில விஷயம்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்ளிகேஷன்ல பயங்கரமா பண்ணுவான் பார்ப்போம். அவனுக்கு எடுத்துன்னு வருவான் உண்மையை, அதை எடுத்துன்னு இன்னொரு உண்மையாளனை அழிக்கிறதுக்கு அதை அப்படியே திருப்பி அதான் இதான் அதுன்னு விளக்கம் சொல்லி விளக்கம் முட்டாளாக்கி அவங்கள அழிச்சிடும். புரியுதா நான் சொல்றதனுடைய ஆபத்து உங்களுக்கு? புரியுதா? பார்ப்பனனுடைய விளக்கத்தில் இருக்கிற ஆபத்து புரியுதா? அவன் விளக்கத்தை கேட்டு கேட்டு நல்லா குழப்பி இப்ப கிருஷ்ணர் தான் ஜாதியை படிச்சேன்னு அவர் தான் படிச்சேன்னு சொன்னான்றத அப்படி அது யாருக்கிட்டே ஜாதி சிஸ்டம் கேஸ்ட் சிஸ்டத்தை கொண்டு பாப்பான வயசுதான் நீ எல்லாம் சடங்கு செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டான் இல்லையா? இப்ப நீ எவ்வளோ திருத்தினாலும் பாதி பேருக்கு மேலாம் உன்னால் இழுக்க முடியாது. பாதி இப்படி நிற்கும், பாதி உனக்கு அப்படி நிற்கும். அப்ப இவனுக்கு இடைச்சீர்கள், அதனால அதை ஃபாலோ பண்ணுவானான்றது ஒரு கும்பல் இருக்கும். நீ கிருஷ்ணருக்கே நீ விரோதின்ற ஒரு கும்பல் இருக்கும். 2 பேரும் அடிச்சுக்க வேண்டியது. திருத்தினாலே டேஞ்சர். இப்போ திருத்த முடியாத பாதி இருக்குதுல்ல, அதுவும் இதுவும் அடிச்சுக்கும். அங்க யூத சமயத்தினுடைய அந்த இது பண்ண அவங்க ஒருவேளை அவன்
ஜெயிச்சு அவன் இதுவாச்சுன்னா இது இங்கேருந்து போகுது, பிராமின் கிறிஸ்டின்னு போகிற பொண்ணு இங்கேருந்து கிறிஸ்டியானிட்டி போகுது, கிறிஸ்டியானிட்டி ஜூஸுக்கு போகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள்லாம் பழைய குளத்து யூதர்கள் தான், நீங்கள் சொல்கிறது கடை தான், உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, எழுசு வச்சு உருவ வழிபாடு கூட தப்பு தான், நான் இங்கே வந்துட்டேன், நான் அவனு கூட போய் சேர்ந்துக்குவேன். கும்பகோணம் ஒன்று போச்சுன்னா மீதி பேர் எல்லாம் நூல் போட்டு எடுத்துக்கும். அவனுக்கு கொள்கையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தான் வாழணும், மற்றவனை அழிக்கணும், அது மட்டும்தான் அவனுக்கு கொள்கை. தான் வாழறதை விட மற்றவன் வாழக்கூடாதுன்றதெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், ரொம்ப தீர்மானமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். மற்றவர்கள் வாழ்வது தனக்கு செய்யப்படுகிற அநீதி என்று நினைக்கிறவன் பிராமணன். பிறர் முன்னேறினால் அதுக்கு தனக்கு இழைக்கப்படுகிற அநீதி என்று எண்ணுகிறவன் பிராமணன். இயல்பிலேயே அவர்களுக்கு இது இருக்கிறது. அப்போ அவன் இப்போ புரியுதா டேஞ்சர், எவ்வளோ பெரிய டேஞ்சர் நம்ம ஃபேஸ் பண்ணின்னு இருக்கிறோன்னு. நம்ம கண்டுக்காமலே இருக்கிற விஷயத்தில் இவன் இங்கே போய் அங்கே போய் அவனுக்கு கூட கை கோத்து அப்படியே இப்படி திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் யார்? உங்கள் பேரன் பேத்தி, கொள்ளு பேத்தி தான் இருக்கும். இப்போவே இவங்களுக்கு விழிப்புணர்வு நீங்கள் ஏற்படுத்தலைன்னா அந்த ரொம்ப நீண்ட தொலைவில் இவங்க எல்லாமே ஆபத்தில் சிக்குவாங்க. பிராமண சூழ்ச்சி. இன்றைக்கி அதான் சொல்லணும்னு நினச்சேன், சுருக்கமாக சொல்லணும்னு நினச்சேன். ஆனாலும் எப்பவும் போல் 300 நான் எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஒரு 10-15 நிமிஷத்தில் சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்றது. இதை மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே வருகிறேன். எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கலாம்.